Students, welcome back to our channel. இன்னைக்கு 12th marks limit on application of matrix and determinant exercise 1.1 11th sum பார்க்கலாம். ஏன்ற ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஷோ தட் A transpose equal to A inverse equal to ஒரு மேட்ரிக்ஸ் ஈக்குவல்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா, ஷோ பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம A transpose கண்டுபிடிக்கலாம். A transpose கண்டுபிடிக்க ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு என்ன தெரியும்னா, ரோவை காலமாகவும் காலம் வந்து ரோவாகவும் சேஞ்ச் பண்ணிக்கணும். ஓகேவா, காலமாக ரோவாகவும் ரோவை காலமாகவும் சேஞ்ச் பண்ணிக்கணும்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும்ல. ஸோ ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு நமக்கு ஃபார்முலா தெரியும். ஸோ நம்மளாக டிட்டர்மினன்ட் ஏ ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம். டிட்டர்மினன்ட் ஏ வந்து ஏக்கு என்ன கொடுத்துருக்காங்க அதை டிட்டர்மினன்ட் எடுக்கிறோம். ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 1 into 1 1 ப்ளஸ் வருமா, மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு tan ஸ்கொயர்னு வரும். ஓகேவா, இது வந்து ஃபார்முலா 1 + tan ஸ்கொயர் எக்ஸ் ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ். ஓகேவா, இது ஃபார்முலா. ஸோ டிட்டர்மினன்ட்டையும் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ 2 மேட்ரிக்ஸ் என்ன பண்ணோன்னா, இந்த ரெண்டு எலமெண்ட்டை வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுவோம். இதை வந்து சைன் சேஞ்ச் பண்ணுவோம். ஓகேவா, ஸோ நான் அதுதான் பண்ணியிருக்கேங்க. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் வந்து ஏ இன்வெர்ஸாக. ஸோ ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 1/, டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ், இந்த அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு என்ன கண்டுபிடிச்சிட்டோம், ஏ டிரான்ஸ்போஸும் கண்டுபிடிச்சிட்டோம், ஏ இன்வெர்ஸும் கண்டுபிடிச்சிட்டோமா. ஸோ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணலாம். ஓகேவா, ஸோ 1/, சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ், ஏ டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸ் அண்டு ஏ இன்வெர்ஸோட மேட்ரிக்ஸ். ஓகேவா, ஸோ நார்மலாக நம்ம மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோம்ல. ஸோ அதே தான், அதாவது இந்த ரோ இந்த காலம். ஓகேவா, ஸோ 1 into 1 1 மைனஸ் tan ஸ்கொயர் எக்ஸ்னு வருமா. அதே மாதிரி இந்த ரோ இந்த காலம். ஓகேவா, ஸோ அதை பண்ணும்போது மைனஸ் tan எக்ஸ், அதுக்கடுத்து மைனஸ் tan எக்ஸ். ஸோ இதே தான் வரும். இது எல்லாத்தையும் மைனஸும் ப்ளஸும் பண்ணி நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்டெப் எழுதும். ஓகேவா, 1 - tan ஸ்கொயர் எக்ஸு, அங்கே மைனஸ் tan எக்ஸ்னு வரும், -2 tan எக்ஸ், அதுக்கடுத்து tan எக்ஸ் வரும், 2 tan எக்ஸ், 1 - tan ஸ்கொயர் எக்ஸ். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னென்னா 1/sec ஸ்கொயரோட ஃபார்முலா என்னென்னா cos ஸ்கொயர் எக்ஸு. ஸோ நான் அதுதான் இந்த சின்ஸ் போட்டு எழுதியிருக்கேன். இந்த மாதிரி எக்ஸாம்பிளில் நீங்கள் வந்து எழுதணும். ஸோ அப்போ தான் வந்து அவங்க ஃபார்முலா பார்த்து மார்க் கொடுப்பாங்க. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் வந்து cos ஸ்கொயர் எக்ஸ் ஈக்குவல் டு, அதாவது இந்த 1 - tan ஸ்கொயர் எக்ஸோட ஃபார்முலா என்னென்னா cos 2x / cos ஸ்கொயர் எக்ஸ். ஓகேவா, ஸோ அதுதான் நான் இந்த ரெண்டு இடத்துல எழுதியிருக்கேன். அதுக்கடுத்து இந்த tan எக்ஸோட ஃபார்முலா என்னென்னா sin x / cos x. tan x எப்படி எழுதலாம்னா sin x / cos xன்னு எழுதலாம். ஓகேவா, ஸோ நான் அது சைடில் எழுதியிருக்கேன். புரிஞ்சுதா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து cos 2x, அதாவது இந்த cos ஸ்கொயர் எக்ஸை ஒவ்வொன்றுத்திப்பாக உள்ளே கொண்டு போகும்போது மல்டிப்ளேயில் கொண்டு போவோமா. மல்டிப்ளேயில் வரும்போது இந்த cos ஸ்கொயர் எக்ஸும் கேன்சல் ஆகிடும், cos 2xன்னு வரும். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே வரும்போது cos x, ஒரு cos x தான் கேன்சல் ஆகும், இன்னொரு cos x இருக்கும். அதுதான் 2 sin x cos xன்னு எழுதுகிறோம், -2 sin x cos x. சேம் அதே மாதிரி தான் கீழே. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னென்னா cos 2x அப்படியே வந்துடும். இதோட ஃபார்முலா, அதாவது 2 sin x cos xக்கு வந்து ஃபார்முலா என்னென்னா sin 2x வந்து ஃபார்முலா. ஓகேவா, அதான் -sin 2xன்னு எழுதியிருக்கேன். ஸோ இதுக்கும் சேம் அதே தான். ஓகேவா, அதுக்கப்புறம் அவ்வளோதான் இந்த சம். ஸோ ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏ இன்வெர்ஸ் நமக்கு வந்து நம்ம ஷோ பண்ணிட்டோம். ஓகேவா, அவ்வளோதான். இந்த ஃபார்முலா வந்து கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க ட்ரிக்னாமெட்ரியில். ஸோ அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.